கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் 48வது நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு அம்மன் வீதி உலாவுடன் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து 48 நாள் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் மண்டல பூஜை நடைபெற்று வந்தது. மண்டல பூஜையின் நிறைவினையொட்டி பூங்காவனத்தம்மன் திருவீதி உலாவுடன் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதன் முன்னதாக சின்னமேலுப்பள்ளி கிராமத்திலிருந்து அருள்மிகு பூங்காவனத்தம்மன் அலங்கரித்த புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் வீதி உலா துவங்கியது. இந்த திருவீதி உலாவில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்தவாறு அம்பாள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த ஊர்வலமானது சின்னமேலுப்பள்ளி, மேல்பட்டி, காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள கிராம காவல் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்தும் மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சின்னமேலுப்பள்ளி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு பூங்காவனத்தம்மன் திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தங்கள் கொண்டு வந்த பாலினை அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மூலம் பூங்காவனத்தம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இந்த மண்டல பூஜை நிறைவு விழாவின் போது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பூங்காவனத்தம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்னமேலுப்பள்ளி ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.